கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு யார் யாருக்கு பிறந்த நாள், யார் யாருக்கு திருமண நாளை நினைவு கூறுகிறீங்களோ அவங்க இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை நீர் சந்தியும். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்கிற வசனம் இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுடைய சிரசிலிருந்து இவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்ளுவேன். நீதிமான்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தால் அவர்களை சூழ்ந்து பாதுகாக்கிறார். இன்னைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளே வேலைக்கு போகிறோம், பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே ஊழியங்களுக்கு செல்லுகிறோம், பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு செல்லுகிறோம். ஒரு மனுஷன் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு போன வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்தால் தான் நிச்சயம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ கொள்ளை நோய்கள் சிறு வயதில் பிள்ளைகளை வாரி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். வாலிப வயதில் பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். சிறு குழந்தைகள் திடீரென்று மரித்து போகிறார்கள். இப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் வாழுகிற உங்களுக்கு இப்படிப்பட்ட கேடுபாடுகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க ஆண்டவர் நல்ல ஆலோசனை சொல்கிறாரு. நீ ஒரு நல்ல நீதிமானாயிரு, ஆண்டவருக்கு பயந்து ஜீவி. உன் குடும்பம் ஆண்டவருடைய குடைக்கு கீழே நிற்கும்படி ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, காலையிலே என் குடும்பத்தை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. கேடுபாடுகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. பிள்ளைக்கு சளி இருக்குது, இருமல் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. பிள்ளைக்கு அந்த தலைவலி நிற்கவே மாட்டேங்குது. பிள்ளைக்கு தீராத உதிரப்போக்கு நிற்கவே மாட்டேங்குது. இழுப்பு வியாதி, ஆண்டவரே என்ன செய்கிறதுன்னு தெரில. அழுகிற பிள்ளைகளை டெய்லி அந்த பிள்ளைகளுடைய நெத்தியில் சிலுவை போட்டு அவங்கள நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க. உன் புருஷனுடைய நெத்தியில் சிலுவடையாளம் போடுங்க. உங்கள் மனைவியுடைய நெத்தியில் சிலுவடையாளம் போட்டு ஏசப்பா கையில் பிடிச்சி கொடுத்த, ஆண்டவரே இந்த பலவீனத்துலேயும் என் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறேன், கல்லூரிக்கு அனுப்புகிறேன், வேலைக்கு அனுப்புகிறேன், வேறு வழி தெரியலப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய கையில் பிடிச்சி கொடுங்க. அவனுடைய கரம் உங்கள் பிள்ளைகளை பிடிக்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அதான் இந்த நாள் வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமான்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறேன். ஜெருசலேம் மலைகளினால் சூழ்ந்திருக்கிறது போல ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய காருண்யத்தினால் சூழ்ந்து பொதிந்து பத்திரமா பாதுகாப்பார். டாக்டர்ஸே ஒருவேளை உனக்கு மரணத்துக்கு நாள் குறிச்சாச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே, நான் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் நிறைய குடும்பத்தில் இருக்குது. என் பிள்ளைகளெல்லாம் ஆளாக்கணும், எனக்கு தயவு செய்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணுன்னு நீங்கள் எஸ்ஐக்கியா கேட்டது போல் கேளுங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். நீதிமான்களை அவர் ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கி பிறகு எனக்கு உமக்கு பிரியமானதை நான் செய்வேன். ஆண்டவரே, என்னுடைய மனசாட்சி கட்டுப்பட்டு வாழ்வேன். அது என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமும் பாக்கியமும் பாதுகாப்பும். நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரி யுவராணி, சென்னை. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் பலர் எனக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். நான் நெருக்கப்படும் நேரங்களிலெல்லாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து தேவனின் அன்பு ஊழியங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். ஜெப மையத்திலிருந்து ஜெப ஊழியர் எனக்காக பாரப்பட்டு ஜெபித்தார்கள். மேலும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச ஜெபத்திலும் கலந்து கொண்டு ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபங்களை கேட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஓர் முற்றுப்புள்ளி வைத்தார். நான் இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதானத்துடன் பணி புரிந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் காருண்யமும் என்னை கேடகமாக சூழ்ந்திருக்கிறபடியினால் எனக்கு பிரச்சனை செய்தவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் கிரியை செய்தார். பாருங்கள், யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க தான் வெட்கப்பட்டு போனாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். இன்றைக்கி தலை நிமிர்ந்து வாழுகிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீதிமான்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால பொதிந்து கொள்ளுகிற தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும்
முதல்ல நீங்கள் நீதிமான்களாய் மாற்றுங்க. உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீர் மாற்றும். உடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தும். மனசாட்சியை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய என் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாரும். அதைத் தொடர்ந்து இவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நெருக்கங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும். வன்கண்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும். எல்லா விதமான பாதுகாப்பும் என் பிள்ளைகளுக்கு இருப்பதாக. இவர்கள் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் கூட இருந்தார். இவர்களை பாதுகாத்து இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், தீராத வியாதியில் கஷ்டப்படுகிற பிள்ளைகள், சிறு வயதிலிருந்தே இழுப்பு வியாதி, சைனஸு, ஆஸ்மா வியாதியில் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் இன்றைக்கு தொடப்படுவார்களாக. ஆண்டவர் இன்றைக்கு தொட்டு அவர்களை குணமாக்கும். ஆண்டவரை இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறேன், கல்லூரிக்கு அனுப்புகிறேன், வேலைக்கு அனுப்புகிறேன், சேதம் இராது, நீ போய் சந்தோஷமாக திரும்பி வான்னு சொல்லி ஆண்டவர் ப்ளஸ் பண்ணி என் பிள்ளைகளை இந்த காலை வேளையில் அவர்களுடைய பணிக்கு நீர் அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு போகிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவர் அவர்களை தொட்டு அவர்கள் மேல் உடைய ஞானத்தை வைப்பீராக. உடைய கரம் இப்பொழுது என் பிள்ளைகள் மேல் அமருவதாக. என் பிள்ளைகளுடைய சிரசில், என் பிள்ளைகளுடைய தோள்பட்டையில் ஆண்டவரே உம்முடைய கரம் அமருவதாக. அதுவே என் பிள்ளைகளுக்கு புதிய பலனும் தைரியமுமாய் அமைவதாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.